அண்ணுதல் என்பதற்கு நெருங்குதல் என்று பொருள். அண்ணா என்பது நெருங்க முடியாது என்ற பொருளை தரும். பிரம்மனாலும் விஷ்ணுவாலும் நெருங்க முடியாத நெருப்பு மலையாக நின்றதால் இத்தலம் அண்ணாமலை என்று பெயர் பெற்றது. பஞ்சபூத தலங்களில் திருவண்ணாமலை அக்னி தலமாக விளங்குகிறது. இந்த மலை கிருத யுகத்தில் நெருப்பு மலையாகவும், திரேதா யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்தில் பொன்மலையாகவும், கலியுகத்தில் கல்மலையாகவும் உள்ளதாக புராணம் சொல்கிறது. இங்கு பௌர்ணமி தோறும் கிரிவலம் வருவது சிறப்புக்குரியது. கிரிவலம் வரும் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு பலன் கிடைப்பதாக ஐதீகம். சித்தர்கள் இன்றும் அரூபமாக வாழ்வதாக கருதப்படும் இங்கு கிரிவலப்பாதையை சித்தர்களும் வலம் வருவதாக நம்பிக்கை நிலவுகிறது. கார்த்திகை தீபத் திருநாள் அன்று 2668 அடி உயரம் கொண்ட மலை உச்சியில் தீபம் ஏற்றப்படுகிறது. 7½ அடி உயரம் கொண்ட கொப்பரையில் 1000 மீட்டர் காடா துணியாலான திரி, 3000 கிலோ பசுனை, 2 கிலோ கற்பூரம் சேர்த்து இந்த தீபம் ஏற்றப்படும் தீபம் தொடர்ந்து 11 நாட்கள் எரியும்.